ஒரு அடுத்து நான் ஒரு இதை பற்றி காட்டப்போன்று இது ஒரு ரிப்மஸுக்காக இது உதாரணமாக சுகமாக இருக்கும். உதாரணமாக இப்போ உங்களுக்கு வித்தியாசமான நோட்ஸுக்காக இது உதவும். உதாரணமாக உங்களுக்கு முழு நோட்ஸ் எல்லாத்திலும் 8 நோட்டு என்று வந்தால் அது அப்போ நாங்கள் இப்போ இசை என்ற பாடத்தில் நாங்கள் இதை வச்சுருக்கிறோம். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா அது இப்படியானதாக இருக்கும். இங்கே 8 நோட் என்பது இது அரை என்றது இருக்கும். கன்ஸ் நோட் என்றால் முழுவதாக இருக்கும். அப்போ ஒரு முழு நோட் என்றால் இப்படி வரும். ஒரு அரைவாசி நோட் இங்கே இப்படி வித்தியாசமாக வந்தும் இத்துடன் அப்போ 5th நோட் அது அப்போ இப்படி வரும். இந்த நாங்கள் அப்போ தொடர்ச்சியாக இப்படி செய்து அப்போ 1 8 என்று அப்படி தொடர்ச்சியாக வரலாம். அப்போ இப்படி சத்தமும் கேட்க முடியும். இல்லை இங்கே அப்போ இதில் அமைத்தினா அப்போ இதில் இப்போ தெரியுது. ஆனால் உதாரணமாக விருப்பமில்லை இதிலும் போடலாம். அப்போ இங்கே இன்னும் கூட சத்தமாக இருக்கும். இதில் நல்லா கேட்கும். அப்போ உதாரணமாக இதிலும் நான் போடலாம். அப்போ இங்கேவும் இப்படி செய்யலாம் லைன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் ரிப்மஸ் இத்துடன் ஒரு சக்தன்றது எல்லாம் நாங்கள் இது மூலமாக படிப்போம். இதான் ஒரு இடம். நன்றி, வணக்கம்.